우리 고백증만 और मेरा बोलते செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். காலையில் அபிஷேகம் நடக்கும், சாயந்தரம் யாராவது வச்சுருந்தாங்க அபிஷேகம் நடக்கும். கீழே இருக்கிற சாமிக்கு எப்போ அபிஷேகம் பாலாபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும். காலையில் சாயந்தரம் எல்லா நேரம் நடந்துகிட்டே இருக்கும். கிருத்திகை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எப்பவும் 11 மணிக்கு அபிஷேகம், மத்தியானம் அன்னதானம், சாயந்தரம் தேர் வந்து வீதிக்கெலாம் வருவாங்க. செவ்வாய்க்கிழமை இந்த தோசை இருக்கிறவங்க எல்லாருமே அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. திருமண தடை வந்து என்ன இருந்தாலும் கைகூடி நீங்கள் வந்தாங்கன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு திருக்கல்யாணம் பார்த்து பால் பழம் சாப்பிட்டாங்கன்னா அதில் நல்லா அற்புதம். நிறைய பேர் என் கூட ஒர்க் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க வந்து எல்லாருமே பலனடைஞ்சிருக்கிறாங்க இதனால். போன வாரம் கூட அவங்க குழந்தை பிறந்துருக்கு, பையன் தான் பிறந்துருக்கு. அது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு தைப்பூசத்துக்கு வந்தாங்க, சாமி கூட தேர் இழுத்தாங்க, வந்து அந்த அக்காவோட போட்டிருந்தா முதல் பால் அபிஷேகம் பண்ணாங்க. அவ்வளோ அடுத்த வாரமே அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க. இப்போ பையன் பிறந்திருக்கான். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க. வந்து நான் முருகன் கோயிலில் என்ன பண்ணணுமோ நான் வந்து எப்போவுமே நான் வந்து அடிமையாக இருப்பேன், பண்ணிகிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க. நிறைய பேருக்கு நானும் சொல்லியிருக்கேன். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் சொல்லுங்கள். நம்மளால் முடிஞ்சதை நம்ம ஷேர் பண்ணுவோம். எல்லாரும் பலன் அடையட்டும். எல்லாரும் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க, எப்படியோ வாழ்ந்துட்டு இருப்பாங்க, கஷ்டப்பட்டு தான் வாழ்கிறாங்க எல்லாருமே. முருகங்கள் காடியில் வந்து என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாம் சொன்னால் கண்டிப்பாக ஒரு தீர்ப்பு வைப்பார். சரிங்களா? ஓகே. போட்டு போட்டு அர்ச்சனை சொல்லுங்க. கிருஷ்ணா நாமேசியா, காளிலதா நாமேசியா, கிருஷ்ணா நாமேசியா, கணேஷ் நாமேசியா. அர்ச்சனைக்குதாப்பா சாகுடு நாமேசியா, குரு தானம் புரிந்து சிவமந்திர பாரத்தான் தொழில்தான் கல்வித்தான் உடல் ஆரோக்கியம் தேர்ந்து ஓச்சு பாதையாளர் பால ரெண்டாயிரம் போற்றி போற்றி. दीपक संजय नामनेशिया, अजित संजय नामनेशिया, श्री नारायण स्टोर पुलिस थाना जगदीशन नामनेशिया.
Ridinadesh Namnesya, Sakuram Namnesya, Gurumakaram, 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 எடுத்துக்கங்க. தீபம் போடுறதை பற்றி என்னென்னு உங்களுக்கு தெரியுதா எல்லாமே சொல்லுங்கள். அக்கா சொல்லுங்கக்கா, எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த முருகன் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? வந்துட்டு இருக்கேங்க இங்கே. எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய வேண்டுதல் வச்சு எல்லாமே நிறைவேறி இருக்குது. வீடு கட்டணும் அப்படின்னு நான் நினச்சி ஃபஸ்ட்டு வேண்டி வந்தாங்க. சரி. ரொம்ப வருஷமாக தடிகள் ஆகிட்டே இருந்தது. அப்புறம் இங்கே வந்து தனியாக வீட்டுக்கு நான் வந்ததுக்கப்புறம் வீடு கட்டிட்டீங்களா? அப்புறம் வந்து அண்ணன் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு 2 இயர்ஸ் குழந்தையெல்லாம் இருந்தது. இந்த மகா கந்த சஷ்டி விரதம் வந்து நம்ம சிறப்பாக கொண்டாடுவாங்க. அப்போ இங்கே வந்து சஷ்டி விரதம் இருந்தாங்க. சஷ்டி விரதம் இருந்து மறு சஷ்டி விரதத்துலேயே வந்து குழந்தை பிறந்துச்சுங்க. அப்புறம் அதனால அந்த பொண்ணு வந்து சஷ்டிகன் மறு சஷ்டி விரதத்தில் வந்து பையன் பிறந்தது. சரி. செந்தூரன் பேர் வச்சிருக்கு. எத்தனை வருஷம் கழிச்சு? அவங்களுக்கு வந்து ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. சரி. அப்புறம் அவங்களுக்கு ஒரு 4 இயர்ஸ் மேலானதுக்கு ஒரு கவலை ஆயிடுச்சு. சரி, இங்கே வந்து கேள்விப்பட்டவங்க நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ கூட கந்த சஷ்டி விரதத்துக்கு முன்னத்த நாள் வந்துங்க நைட்டு நேரம் வந்து ஒரு தம்பதி வந்து குழந்தை வந்து போன கந்த சஷ்டி விரதத்தில் வந்து விரதம் இருந்திருக்காங்க குழந்தைங்களோட. இப்போ இந்த கந்த சஷ்டி விரதத்துக்கு முன்னது நாள் வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டு போனாங்க. அப்போ வந்து நாங்கள் கேட்டபோது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி சஷ்டி விரதத்தில் இருந்தபோது குழந்தை பிறந்ததுன்னு சொல்லிங்க. நியாயமான ஆசைகளை கண்டிப்பாக முருகர் நிறைவேற்றி வைப்பார். அதனால தான் பார்த்தீங்கன்னா மற்ற கோயில் பார்த்தீங்கன்னா சாமியோட முகம் வந்து நேர்வுறது இருக்குங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தலை சாச்சு நம்ம பார்க்குறவங்கள தன் குறைகளை எங்கிட்ட வந்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது நம்மளுடைய குறைகளை கேட்குற மாதிரி. ஆமாங்க, ஐயா முருகரோட தோற்றம் வந்து அந்த மாதிரி இருக்குங்க. அதனால என்ன குறை இருந்தாலும் சரிங்க, முக்கியமாக திருமண தடைங்க, குழந்தை பாக்கி இல்லாதவங்க, இந்த மாதிரி வீடு கட்டணும் அப்படிங்கிறது என்ன குறையோடு வந்தாலும் கண்டிப்பாக நிவர்த்தியாகும். சரிம்மா. இது வந்து நான் மனசு இது வந்து அனுபவ ரீதியாக நான் வந்து எனக்கு வளர்ந்தேன். அதனால வந்து இந்த 17 வருடத்துக்கு என்ன ஒரு வேண்டுதல் வந்தாலும் கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. சரிம்மா, ரொம்ப நன்றி. Namnesya, Abhimanyu Namnesya, Abhina Namnesya, Ritika Namnesya.